Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் நடத்தும் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர் சேகர் பாபுவின் மகன்கள் ஜெயசிம்மன் மற்றும் விக்னேஷ் ஆகியோர் நடத்தும் நிறுவனத்தில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் சம்பத் வழங்க கேட்கலாம். சம்பத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். சென்னை நகரின் பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இன்று காலை முதலே சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கீழ்ப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் வசித்து வரும் பிரேம்குமார் என்ற ஒரு தொழிலதிபரின் இல்லத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் காலை திடீர் சோதனைகளை மேற்கொண்டார்கள். காலை நேரத்தில் தொடங்கிய இந்த சோதனையில் பல்வேறு முக்கிய ஆவணங்கள் மற்றும் நிதி தொடர்பான பதிவுகள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து சென்னை மயிலாப்பூர் பகுதியில் உள்ள ஒரு தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அங்கு வசிக்கும் நபர்கள் மற்றும் அவர்களுக்கு தொடர்புடைய நிறுவனங்களுக்கும் வருமான செலவுகள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்கள் குறித்தும் விரிவான ஆய்வு என்பது மேற்கொள்ளப்பட்டது. அதன் தொடர்ச்சியாகவே மயிலாப்பூர் சிவசாமி சாலையில் அமைந்துள்ள எஸ் கிரோத் அலைன்ஸ் பிரைவேட் லிமிடெட், அதே போல் டெக்விக் டெக் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களிலும் இந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிறுவனங்கள் சாலை ஒப்பந்த பணிகளை மேற்கொள்வதாகவும் அரசாங்க ஒப்பந்தங்களுடன் தொடர்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிறுவனம் தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்களின் மகன்களான ஜெயசீமன் மற்றும் விக்னேஷ் ஆகியோருடன் தொடர்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் இந்த சோதனை அரசியல் வட்டாரங்கள் கூடுதல் கவனம் பெற்றிருக்கிறது. மொத்தம் சென்னை நகர்ல 3 முக்கிய இடங்கள்ல ஒரே நேரத்துல இந்த சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது. அதிகாரிகள் பல்வேறு கணக்கு பதிவுகள், வங்கி பரிமாற்றங்கள் மற்றும் ஒப்பந்த ஆவணங்களை கைப்பற்றி இந்த ஆய்வு என்பது நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்த சோதனை தொடர்பாக வருமான வரித்துறை தரப்பில் இதுவரை அதிகாரப்பூர்வ விளக்கம் என்பது வெளியாகவில்லை. எனவே இந்த வருமான வரி முறைகேடுகள், கணக்கில் காட்டப்படாத வருவாய் மற்றும் ஒப்பந்தங்களில் ஏற்பட்டுள்ள சீர்கேடுகள் குறித்து விரிவான விசாரணை என்பது நடைபெற்று வருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சம்பவம் தமிழக அரசியலிலும் தொழிலதிபர் வட்டாரங்களும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னையில் நடைபெற்று வரும் இந்த வருமான வரி சோதனை தேர்தல் காலகட்டத்துடன் இணைந்து இருப்பதால் அரசியல் வட்டாரங்களும் இதை கவனம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக தமிழக இந்து அறநிலைத்துறை அமைச்சரான சேகர் பாபு அவர்கள் மகன் தொடர்புடைய நிறுவனங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வரக்கூடியது முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது. தற்போது நடைபெற்று வரும் இந்த சோதனையில காலை முதலாகவே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கீழ்ப்பாக்கம், மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வீடுகள் மற்றும் முக்கிய நிறுவனங்கள்ல இந்த அதிகாரிகள் தீவிரமான ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். முக்கிய ஆவணங்கள், நிதி பரிமாற்ற விவரங்கள் மற்றும் ஒப்பந்த பதிவுகள் அனைத்தும் விரிவாக பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சோதனை இன்னும் நிறைவு பெறாத நிலையில காலை முதலாக தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இதனால் சோதனையில் பரிமாணம் மற்றும் அதன் பின்னணி குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இந்தபடியான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கிய தகவல் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சம்பத்.